வணக்கம். தேர்தல் ஆணையத்துடைய திருட்டுத்தனம், சூழ்ச்சி, சதி அனைத்துமே எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. SIR என்கிற பெயர்ல பீகாரில் இந்த தாண்டவத்தை அவர்கள் ஆடினார்களோ அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய டார்கெட்டட் அட்டாக் இந்த நாட்டு டெமோக்ரஸி மீது தேர்தல் ஆணையம் நடத்த போகிறது. யாருக்காக? பிஜேபிக்காக, குஜராத் லாபிக்காக. குஜராத் லாபிக்கு லாபத்தை தேடி கொடுக்கும்படி எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் சதி திட்டங்களை தீட்டி வருகிறார்கள், அதை பற்றின ஒரு மிக ஆழமான ரிசர்ச் வீடியோ தான் இது. பீகாரில் ஒரு நாட்டு வெடிகுண்டை போட்டார்கள். SIR என்கிற பெயர்ல செதறியது. 68 லட்சம் நபர்களை அழித்தது. அவர்களுடைய வாக்குரிமைகளை பறித்தது. இப்போ அதே நாட்டு வெடிகுண்டு, அதில் பலியான நபர்கள் ஏராளம். பிஜேபிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களும் பலியானார்கள், RJDக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களும் பலியானார்கள், இந்துக்களும் பலியானார்கள், இஸ்லாமியர்களும் பலியானார்கள். ஆனால் 5 மாதங்கள் பொறுத்திருந்து அவர்கள் பீகாரில் என்ன தவறை செய்தார்களோ அந்த தவறை இதற்கு மேல் செய்யக்கூடாது என்று தனக்கு சாதகமாக ஒரு சில திருத்தங்களை இந்த SIR phase 2வில் இவர்கள் இம்ப்ளிமெண்ட் செய்திருக்கிறார்கள். நாட்டு வெடிகுண்டு இப்போ ஷார்ட் ஷூட்டிங் கன்னாக, ரைஃபிளாக மாறிவிட்டது. இப்போ வெடிக்காது. இப்போ டார்கெட் செய்து இந்த நபருடைய பெயரை தூக்கணுமா, தூக்குங்கள். இந்த நபருடைய பெயரை தூக்கணுமா, தூக்குங்கள். இந்த நபரை அழிக்கணுமா, அழித்து விடுங்கள். இந்த இடத்துல இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரை நீக்கணுமா, நீக்கி விடுங்கள். ஸோ தட் டார்கெட்டட் மிசைல் அட்டாக் போன்று இந்த புதிய SIR அதற்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமை இவர்கள் டிசைன் செய்திருக்கிறார்கள். SIR 2ஐ பற்றின ஒரு ஆழமான ரிசர்ச் டாக்குமெண்ட்டுக்குள் உங்களை நான் கூட்டிச் செல்ல போகிறேன். இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நாங்கள் அனலைஸ் செய்து அதற்கான விளக்கத்தை உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றின ஏராளமான சந்தேகங்கள், ஏராளமான கேள்விகள் உங்களுடைய மனதிலும் இருக்கலாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தாலே போதும், உங்களுக்கு புரிந்துவிடும். நன்மைகள் தீமைகள் இரண்டுமே. ரெண்டாவது, இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 20-25 நாட்களாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள் ஒரு சில அமைப்புகளை வைத்து. காரணம், இது போன்ற ரிசர்ச் ஓரியன்ட் டாக்குமெண்ட்ஸ்கள் உங்களிடம் வந்து சேராதபடி, உண்மை உங்களிடம் வந்து சேராதபடி எங்களை முடக்கினாலே போதும், அதை செய்து விடலாம். பணம் கொடுத்து எங்களை மிரட்ட முடியவில்லை, அதனால் இந்த சதி வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு சாதாரணமான விஷயத்தை செய்தாலே போதும், எங்களை இந்த வீடியோவை மீட்டெடுத்து விடலாம். என்ன? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை எழுத தொடங்கிவிடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகே இருக்கக்கூடிய UPI ID ஸ்கேனரை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். இது செய்தாலே போதும், இந்த சேனலை உங்களால் காப்பாற்ற முடியும். இது போன்ற தகவல் தொடர்ந்து உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 12 மாநிலங்களில் மற்றும் ஒரு சில யூனியன் டெரிட்டரிகளில் SIR phase 2வை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த SIRக்கான அர்த்தம் என்ன? கிளென்சிங், பியூரிஃபிகேஷன். அதாவது ஒரு ஓட்டு பட்டியலில் இறந்து போன நபர்களுடைய பெயரை நீக்கணும். 18 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களை புதிய ஓட்டர்ஸ்களாக சேர்க்கணும். அட்ரஸ் மாறி போன நபர்கள் அவர்களுடைய பெயரை புதிய அட்ரஸில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டியலில் சேர்க்கணும். அல்ல ஒரு சில திருத்தங்கள் இருக்கும். ஃபோட்டோ மாறி இருக்கும், உங்களுடைய ஆண் பெண் என்கிற அந்த அடையாளம் மாறி இருக்கும், அல்ல உங்களுடைய அட்ரஸில் திருத்தங்கள் தேவைப்படும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், அல்ல உங்களுடைய பேர் எங்கே இருக்கோ அதற்கு கீழே தகப்பனாருடைய பேர் இருக்கிற இடத்துலையும் உங்களுடைய பேரை எழுதியிருப்பார்கள். இது போன்ற பிழைகள் ஏராளமாக இருக்கும். ஒரே நபருக்கு 2-3 இடங்கள்ல ஓட்டு பதிவாகி இருக்கலாம், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். இது எல்லாத்தையுமே சரிபார்ப்பதற்கான முறைதான் SIR. இதை வரவேற்கலாம். ஆனால் இந்த முறை என்ன? 2003ஆம் ஆண்டு இதை செய்ததாக கூறியிருக்கிறீர்கள். அப்போ எப்படி நீங்க செய்தீர்கள்? BLO மற்றும் BLA ஆஃபீஸர்கள், பூத் லெவல் ஆஃபீஸர் மற்றும் பூத் லெவல் ஏஜென்ட். பூத் லெவல் ஏஜென்ட் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர், BLO அரசாங்கத்தை சார்ந்த நபர். சாதாரணமாக BLO ஆஃபீஸர்கள் தான் செய்வார்கள்.
பிஎல்ஏ அதை இன்ஸ்பெக்ட் செய்வார்கள், இல்லை அதற்கான உதவியில் இருப்பார்கள். பிஎல்ஓ ஆஃபீஸர் கையில் அந்த வாக்காளர்களுடைய பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலை எடுத்து டோர் டு டோர் அவர்கள் போவார்கள். உங்களுடைய வீட்டுக்கு வந்து இத்தனை பேருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது, எல்லாருமே இங்கதான் இருக்கிறீர்களா, தவறி போன நபர்கள் யாரும் இருக்கிறார்களா, இல்லை உங்களுடைய வீட்டில் யாரும் சேர்க்கப்படக்கூடிய நபர் இருக்கிறாரா, அல்ல இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய நபர் வேறொரு அட்ரஸுக்கு மாறி போனாரா என்கிற இந்த விஷயங்களை சேகரித்து அதை குறித்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை வெரிஃபை செய்து சென்று விடுவார்கள். இதுதான் எஸ்ஐஆருடைய முறை. பீகாரில் நடந்தது அதே ஆட்டம் பாம், நாட்டு வெடிகுண்டு. எல்லாருமே வரிசையில் நின்று தானாகவே நீங்க ஃபார்மை நிரப்பணும். தமிழ்நாட்டில் நடக்க போகிறது, அதுல இருந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பீகார்ல எந்த தவறை செய்தார்களோ அந்த தவறை தமிழ்நாட்டில் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு பாடத்தை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். 24 மணி நேரத்தில் இது போன்ற அறிக்கைகளை கொடுக்கக்கூடாது, பொறுத்திருந்து. ஏன்னா தமிழ்நாட்டில எல்லாம் படித்த நபர்கள் கேள்வி கேட்பார்கள், கேரளாவில் படித்த நபர்கள் கேள்வி கேட்பார்கள், பீகார் போன்று அடக்க முடியாது. அதனால் பொறுத்திருந்து இந்த ஒட்டுமொத்த எஸ்ஐஆரை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். கிளென்சிங் நடக்கவில்லை, எலிமினேஷன் தான் இந்த ஒட்டுமொத்த எஸ்ஐஆருக்கான அர்த்தம். சிஏஏ என்ஆர்சி போராட்டம் ஞாபகத்தில் இருக்கா? அதே வேலையை தான் எஸ்ஐஆர் என்கிற பெயர்ல இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். சிஏ என்ஆர்சி பேக்டோர் என்ட்ரி வழியாக வந்துவிட்டது. எப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அந்த போராட்டத்திற்கான அர்த்தம் எல்லாம் கிடையாது. vote separation, vote cutting, boycott, exclusion, இந்த அனைத்து வார்த்தையுமே நீங்க கேட்டீர்கள்னா இது எல்லாமே எஸ்ஐஆர்ல இருந்தது. இப்போ அதே கேரக்டர் ஃபேஸ் 2விலும் இவர்கள் திணித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில மாற்றங்களுடன் ஒரு சில ரிலீஃபையும் கொடுத்திருக்கிறார்கள். என்ன? பீகார்ல 8 கோடி மக்களையும் வரிசையில் நிற்கும்படி தமிழ்நாட்டில் அதை செய்ய மாட்டார்கள், இல்லை மற்ற மாநிலங்களில் இதற்கப்புறம் செய்ய மாட்டார்கள். என்ன ரிலீஃப்? 2002ஆம் ஆண்டு அந்த வாக்குச்சீட்டில் உங்களுடைய பேர் இருந்திருந்தால் நீங்க டாக்குமெண்ட் காட்ட தேவையில்லை. அந்த 2002ஆம் ஆண்டிலேயே உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய பேர் இருந்திருந்தால் நீங்களும் காட்ட தேவையில்லை. அதாவது உங்களுடைய அப்பா அம்மா அவர்களுடைய பேர் இருந்தா நீங்க காட்ட தேவையில்லை. இப்படியே நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான நபர்கள் டாக்குமெண்ட் காட்ட தேவையில்லை என்கிற கேட்டகரியில் வந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 55-70% மக்கள் இந்த கேட்டகரியில் வந்து விடுவார்கள். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க காட்டணும், டாக்குமெண்ட் காட்டணும். என்னென்ன டாக்குமெண்ட் அது எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள்னா சொந்தக்காரர்கள் அவர்களுடைய பேர் இருந்தால் நீங்க காட்ட தேவையில்லை என்று கூறுகிறார்கள். யார் அந்த சொந்தக்காரர்கள்? அப்பாவா, அம்மாவா, அத்தையா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, தாத்தாவா, பாட்டியா, அந்த அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டிவ்ஸ்களுடைய அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்தவில்லை. ஸோ 23 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேரோ உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய பேரோ இருந்தால் நீங்க காட்ட தேவையில்லை என்று கூறும்போது அதை இவர்கள் சரியாக இன்னும் விளக்கவில்லை. இரண்டாவது நீங்க பார்த்தீர்கள் ரொம்பவே முக்கியமான விஷயம், எஸ்ஐஆருக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையே இதுவரை பப்ளிக் டொமைனில் எடுத்து வைக்கவில்லை. இப்படிதான் எஸ்ஐஆர் நடக்கணும், இதுதான் எஸ்ஐஆருக்கான ரூல் புக் கிடையாது. 2003க்கான ரூல் புக்கை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் என்று கூறுகிறீர்கள். அந்த 2003க்கான ரூல் புக்கை அவர்கள் வெளிவிடவில்லை. ஸோ பப்ளிக் டாக்குமெண்டாக இந்த ரூல் புக் இன்னைக்கு வரை கிடையாது. சரி, ஓகே. ரெண்டாவது என்ன? பிஎல்ஏ மற்றும் பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் தனக்கு சாதகமாக தனக்கு ஈஸியாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் மாற்றியிருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே கூறியபடி பிஎல்ஓ ஆஃபீஸர் தான் உங்களுடைய வீடுகளுக்கு போய் அந்த எலிமினேஷன் ஃபார்மை நிரப்ப முடியும் என்று கூறினேன். இப்போ கட்சியை சார்ந்த நபர்கள் வாலண்டியர்ஸ் அவர்களும் அந்த வேலையை பார்க்கலாம். ஒரு நபர் 50 நபர்களுடைய பெயரை ஃபார்மை ஒரு நாளில் நிரப்ப முடியும். இதனால் ஒரு சில தவறுகளும் நடக்கும். அதை நான் இந்த வீடியோவில் போக போக நான் எடுத்து காட்டுவேன். பட் இது ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு சாதகமாக நடத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆனால் இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டையும் மீறி ஏராளமான விஷயங்களை மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்திருக்கிறது. என்னது? பியூரிஃபிகேஷன் என்கிற பெயர்ல தேர்தல் ஆணையம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்களை கேட்டதோ அந்த டாக்குமெண்ட்ஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன டாக்குமெண்ட்ஸ்?
ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வோட்டர்ஸ் ஐடி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை பற்றி நாம் போக போக நான் பார்க்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்திடம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. டூப்ளிகேஷன். ஒரு நபர் அவருடைய பெயர் நாமக்கல்லையும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, சென்னையிலும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதே நபர் மகாராஷ்டிராவிலும் தன்னை ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார். 3 இடங்கள்ல அந்த நபருடைய பெயர் இருக்கு, அல்ல 2 இடங்கள்ல அந்த நபருடைய பெயர் இருக்கு. இதை எப்படி நீங்க பார்ப்பீர்கள்? அதற்கு தேர்தல் ஆணையர், ஏன்னா பீகார் தேர்தலும் போது, பீகாரில் நடந்த எஸ்ஐஆரும் போது 5 லட்சம் நபர்கள், வெறும் பீகார்ல 5 லட்சம் நபர்கள் 2 இடங்களில் எபிக் நம்பரை வைத்திருக்கும்படி ஒரு தகவல் வந்தது. அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டிலும் சப்மிட் செய்திருக்கிறார். இதை பற்றி கேட்டபோது தேர்தல் ஆணையர் கொடுத்த பதில், எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை, கம்ப்யூட்டரை வைத்து நாங்கள் இந்த டூப்ளிகேஷனை ஸ்கேன் செய்ய போறதில்லை. பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் போவார்கள், பிஎல்ஏ ஆஃபீஸர்கள் ஃபார்மை நிரப்புவார்கள், அவர்களே அந்த வீட்டுக்கு போய் கையெழுத்து போகும்போது 2 ஃபார்ம் இருந்தால் 2ல் கையெழுத்து வாங்க மாட்டார்கள். 2016ஆம் ஆண்டு இதே தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட ஒரு ப்ரப்போசல், புரோட்டோகால், அதில் ஐடி டூல்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எப்படியெல்லாம் இந்த டூப்ளிகேட் ஓட்ஸ்களை ஸ்கேன் செய்ய முடியும் என்கிற அந்த திட்டம் ஏற்கனவே இருக்கிறது. அதை கையில் எடுக்க மாட்டார்களா? இது மட்டுமல்ல, இந்த கேள்வியை மிக தெளிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது அந்த கேள்விக்கான விளக்கத்தை கொடுக்காமல் மௌனத்தை சாதித்தார் ஞானேஷ்குமார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, அப்பாவுடைய பேர் எந்த இடத்துல இருக்கிறதோ அதே இடத்துல மகனுடைய பேரும் இருக்கு. அட்ரஸ் மாறி இருக்குல்ல, அட்ரஸ்ல எந்த வார்த்தையுமே எழுதவில்லை, ஏபிசிடி XYZன்னு எழுதி இருக்கு. உங்களோட வயது தவறாக இருக்கலாம், அட்ரஸ் தவறாக இருக்கலாம். இதெல்லாம் சரிபார்ப்பதற்கான பெயர் தான் எஸ்ஐஆர். 2வது, பெண்களுடைய பெயர் பீகார்ல 10 ஆண்டுகளாக எவ்வளவோ போராடி பாடுபட்டு பெண்கள் தன்னுடைய பெயரை அந்த வாக்காளர் பட்டியலில் நிரப்ப போனார்கள், அதிகரித்து கொண்டே இருந்தார்கள். திடீர்னு இந்த எஸ்ஐஆர் முடிந்த உடனேயே பெண்களுடைய நம்பர் அப்படியே சரிஞ்சிருக்கு. அப்போ பெண்களுடைய வாக்குரிமைகளையுமே அளிக்கக்கூடிய திட்டத்தை இவர்கள் திணித்திருக்கிறார்கள். ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் இந்த வாக்குச்சீட்டை சீர்திருத்தம் செய்வது கிடையாது, இதை கிளென்ஸ் செய்வது கிடையாது, பியூரிஃபை செய்வது கிடையாது. அவர்களுடைய நோக்கம் வேற. அவர்களுடைய நோக்கம் சிட்டிசன்ஷிப்பை செக் செய்வது. எந்த சிட்டிசன்ஷிப்புக்கு எதிராக சிஏஏ, என்ஆர்சி, அதற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்ததோ அதே விஷயத்தை தான் இன்னைக்கு இவர்கள் செய்கிறார்கள். உங்களுடைய வீட்டுக்கு வந்தோ அல்ல உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்தோ, லைசன்ஸை பார்த்தோ, பேன் கார்டை பார்த்தோ அவர்கள் இதை அப்ரூவ் செய்யவில்லை. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டில் தேர்தல் நடந்ததோ அந்த அனைத்தையுமே ஓரம் கட்டிவிட்டார்கள். ஒரு நொடியில் ஓரம் கட்டிவிட்டார்கள். இதற்கு மேல் நீங்கள் உங்களை ப்ரூஃப் செய்ய வேண்டும். ஒரு மாதத்திற்குள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்களை நீங்கள் நிரப்பவில்லை என்றால் நிரப்பாத நபர்கள் அனைத்து நபர்களுடைய பேரும் அளிக்கப்பட்டுவிடும். There won't be any notice, any order, any hearing, any appeal, nothing. Nothing you can do. You just have 30 days. இந்த 30 நாட்களுக்குள் நீங்கள் இந்த ஃபார்ம்களை நிரப்பி உங்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாடி என்ன நடந்தது? அரசாங்கத்துடைய பொறுப்பு. அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள், உங்களுடைய பெயரை சேர்ப்பார்கள். இப்போ என்ன? மக்கள் மீது இந்த பொறுப்பை போட்டு விட்டார்கள், நீங்க உங்களுடைய வாக்குரிமைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. 2008ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் என்னானது? 14ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் என்னானது? அதுக்கப்புறம் 19ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் என்னானது? 21ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் என்னானது? ஒவ்வொரு வருஷமும் நீங்க பார்த்தீர்கள்னா நாடு முழுவதும் தேர்தல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அத்தனை வாக்குச்சீட்டு, அத்தனை முறை நடந்த ரிவிஷன்ஸ்கள், அது என்னானது? இதை பற்றி எந்த விதமான விளக்கமும் கிடையாது. Now you should do this thing. 11 டாக்குமெண்ட்ஸ். இந்த 11 டாக்குமெண்டில் ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, பேன் கார்டு, உங்களுடைய டாக்ஸ் எல்லாம் வரியெல்லாம் செலுத்துகிறீர்கள் இல்லையா, அது செல்லாது. மன்ரேகா கார்டு, 100 நாள் திட்டம், அதற்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கிடைக்கும், அதுவும் செல்லுபடியாகாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களுமே நேற்று முன்தினம் வரை ஆக்செப்ட் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களுமே ஏற்றுக்கொண்ட அதே தேர்தல் ஆணையம் இப்போதை ரிஜெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன?
11 டாக்குமெண்ட்ஸ்களுக்கான அந்த பட்டியலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆதார் கார்டும் இதில் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு உத்தரவுக்கு பின்பு. பட் ஆதார் கார்டை வெறும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இதை நாங்கள் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை சேர்த்து இன்னொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். மேலே இருக்கக்கூடிய இந்த 11 டாக்குமெண்ட்ஸ்கள். என்ன டாக்குமெண்ட்? நிலப்பட்டா இருக்கா, ஆக்செப்ட் செய்து கொள்ளுவோம். ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, நாங்கள் ஆக்செப்ட் செய்து கொள்ளுவோம். உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கா, அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். என்ஆர்சி இன்னும் நடக்கவில்லை, அப்படி அது நடந்திருந்தால் அதையும் நாங்கள் ஆக்செப்ட் செய்து கொள்ளுவோம். பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், ஸ்டேட் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கா, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். மெட்ரிகுலேஷன், 10ஆம் வகுப்பு படித்த அல்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கா, எடுத்துக்கொள்ளுவோம். பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளுவோம். எனி ஐடென்டிட்டி கார்டு விச் இஸ் given by the government, பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். எனி ஐடென்டிஃபிகேஷன் விச் இஸ் லைக் பென்ஷன், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பட் மக்கள் கையில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் ஐடி, மன்ரேகா கார்டு, இது எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதற்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? இது எல்லாம் நேஷனாலிட்டியை எடுத்து காட்டவில்லையே. நீங்க இந்திய சிட்டிசன் தான் என்று இந்த கார்டுகளை வைத்து நாங்கள் ப்ரூஃப் செய்ய முடியாது. இவர்கள் காட்டிய அந்த 11 டேட்டாக்களில் 9 டாக்குமெண்ட்ஸ் எந்த விதமான நேஷனாலிட்டியுமே எடுத்துக்காட்டாத பொருட்கள். நிலப்பட்டா உங்களுக்கு நேஷனாலிட்டியை ப்ரூஃப் செய்யுமா? ஜாதி சர்டிஃபிகேட் உங்களுடைய நேஷனாலிட்டியை ப்ரூஃப் செய்ய முடியுமா? ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேஷனாலிட்டி ப்ரூஃப் செய்ய முடியுமா? இப்போதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் சர்டிஃபிகேட் எல்லாம் அச்சச்சா பிரிண்ட் அடிச்சு கொண்டுட்டு வர்றார்களே. அப்போ அதை நீங்கள் எப்படி நம்பிக்கையான ஒரு டாக்குமெண்ட்டாக பார்க்க முடியும்? இத்தனை டாக்குமெண்ட்களை பார்க்க முடியாத நீங்கள் மக்கள் கையில் வெரிஃபைடாக இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த 11 டாக்குமெண்ட்ஸ்களில் வெறும் 2 டாக்குமெண்ட் மட்டும்தான் நேஷனாலிட்டியை, சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்கிறது. என்னென்ன? பாஸ்போர்ட் மற்றும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். இதை தாண்டி எந்த டாக்குமெண்ட்டுமே உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை உறுதி செய்யக்கூடிய டாக்குமெண்ட் கிடையாது. ஆதார் கார்டு 99% மக்கள் வைத்திருப்பார்கள். பாஸ்போர்ட் எத்தனை சதவீதம் நீங்களே சிந்தித்து பாருங்கள். பர்த் சர்டிஃபிகேட் எத்தனை பேர் கையில் இருக்கும் என்று நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். கிடையாது. ஆனால் எந்த டாக்குமெண்ட் உங்கள் கையில் கிடையாதோ அதை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டருக்கு பின்பு கூட தேர்தல் ஆணையம் அதே ராகத்தை மீண்டும் ஒரு முறை பாட தொடங்கிவிட்டார்கள். ஆதார் கார்டை சேர்க்க முடியாது, எபிக் நம்பரை சேர்க்க முடியாது, ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? ஆளும் கட்சிக்கு சாதகமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்துமே செய்யுங்கள். எப்படி? இஆர்ஓ ஆஃபீஸர் யார்? எஸ்டிஎம் யார்? அரசாங்கம். கலெக்டர், டியூட்டி கலெக்டர், அவர்களை வைத்து ஒட்டுமொத்த எஸ்ஐஆரை நடத்தக்கூடிய இந்த முயற்சி என்ஆர்சி, சிஏஏ மற்றும் தான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இன்னும் சீரியஸாக, இன்னும் டேஞ்சரஸாக இவர்கள் இதை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படின்னு நீங்க பாருங்கள். 2002ஆம் ஆண்டு அல்ல 3-4ஆம் ஆண்டு வரை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்களுடைய பேர் இருந்திருந்தாலும் நீங்க இதை காட்ட தேவையில்லை என்று கூறக்கூடிய அதே விஷயம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு 75 to 80% ஆஃப் மக்கள் இந்த பட்டியலுக்குள்ள வருவார்கள் என்று கூறும்போது 20-30% ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே நோட்டீஸ் போகும். 25 to 30%. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கினீங்கன்னா ஒரு 6.5-7 கோடி மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 25% எத்தனை ஆகுது? கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள். அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் போகும். அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் போய் நாங்க சிட்டிசன் தான், நாங்க தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தான் என்று அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு உதாரணம். வெறும் 55% மக்களுடைய பேர் தான் மேட்ச் ஆகிறது. அப்போ வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய 45% மக்களுக்கு இந்த நோட்டீஸ் போகும். அவர்கள் ரோட்டில் இறங்கி வரிசையில் நின்று இந்த ஃபார்ம்களை நிரப்பக்கூடிய வேலையை பார்க்கணும். இதே இடத்துல இன்னொரு கேள்வி. பீகார்ல 8 கோடி மக்களை ரோட்டில் வரிசையில் நிற்க வைத்தீர்கள், ஃபார்ம்களை நிரப்ப வைத்தீர்கள். அங்கேயும் இதே ஃபாரின் நேஷனல்ஸ் என்கிற இஷ்யூவை நரேந்திர மோடி எடுத்து வைத்தார், அமித்ஷா எடுத்து வைத்தார். தேர்தல் ஆணையமும் இதை தான் எடுத்து காட்டியது. தேர்தல் ஆணையம் எத்தனை ஃபாரின் நேஷனல்ஸ்களை கண்டுபிடித்தார்கள்?
எத்தனை பேரை நீங்க ஃபில்டர் அவுட் செய்தீர்கள்? எத்தனை பேர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் வந்து இங்கே ஓட்டு போடக்கூடிய அந்த அதிகாரத்தை, உரிமையை கையில் எடுத்தார்கள் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை இதுவரை ஞானேஷ்குமார் கொடுக்கவில்லை. இந்த கேள்வியை ஜேர்னலிஸ்ட் தாமினி நாத் அதே பிரஸ் மீட்டில் கேட்டபோது கண்டுகொள்ளவில்லை ஞானேஷ்குமார். ஏன்னா பதில் கிடையாது இல்லையா? அவர்கள் கண்டுபிடித்ததை யாருமே கிடையாது இல்லையா? அப்ப எப்படி பதில் கொடுப்பார்கள்? பட் அதே நோக்கத்தை, the character of first SIR is not been changed yet. The same character has been carried forward in other 12 states, and the same character will be carried forward in other rest of India. இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸுமே டார்கெட்டட் முயற்சி, டார்கெட்டட் நபர்களுடைய முஸ்லிம், தலித்கள், பிஜேபிக்கு ஓட்டு போடாத நபர்கள் அப்படி டார்கெட் செய்து ஃபில்டர் அவுட் செய்து அவர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய முயற்சியை தான் இவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். குஜராத் அண்ட் கம்பெனியுடைய சதித்திட்டத்தை நீங்க புரிந்து கொண்டு போயிருக்கீர்கள் நம்புகிறேன். இதை தாண்டி இந்த விஷயத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீடியோக்களை போட்டு வருகிறோம். நானும் போடுகிறேன், ஐயநாதன் ஐயாவும் மிக ஆழமாக ரிசர்ச் செய்து போட்டு வருகிறார். எங்களுடைய ரிசர்ச் டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் இதை நாங்கள் ஆதாரபூர்வமாக நாங்கள் உங்களுக்கு எடுத்து வைக்க முடியும், ஆதாரத்துடன் நாங்கள் அடிச்சு பேச முடியும். தமிழ்நாட்டில் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிடம் கூட இந்த அளவில் தகவல் கிடையாது, இந்த அளவில் ரிசர்ச் டாக்குமெண்ட் கிடையாது. எங்களுடைய வீடியோக்களில் நாங்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட், ஒவ்வொரு செய்தியும் ஆழமாக ரிசர்ச் செய்யப்பட்டு அரசாங்கத்துடைய டாக்குமெண்ட்ஸ்கள் வழியாக வெளிவரக்கூடிய டேட்டா கண்டென்ட் தான் இது. அதனால் அரசாங்கத்தால் கூட எங்களை சேலஞ்ச் செய்ய முடியாது. அந்த அளவில் தெளிவாக எங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுமே இருக்கிறது. இப்போ இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு ரெட் பெட்டிஷனும் போட்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆரை எதற்கு தடுத்து நிறுத்த வேண்டும், என்ன கெடுதல் இந்த எஸ்ஐஆரை வைத்து இருக்கிறது என்கிற அந்த ரெட் பெட்டிஷனை ஏடிஆர் போட்டிருக்கிறது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் பிரசாந்த் பூஷன் இதை சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைக்க போகிறார். அதற்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த டாக்குமெண்ட்டை பற்றின ஒரு ஆழமான டீட்டெயில்டான வீடியோவை ஐயநாதன் ஐயா தனியாக பேச போகிறார். அதை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். அடுத்த லெவல் லீகல் பேட்டில் எந்த லெவலில் இருக்கிறது, லீகல் லிட்டிகேஷன் எந்த லெவலில் இருக்கிறது, அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். ஏன்னா இந்த வீடியோக்களில் ஏராளமான நபர்கள் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள், ஏராளமான ரிசர்ச்சர்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள். த ரூஸ்டர் நியூஸ் உடைய கிளைகள் ஏராளமான இடங்களில் இருக்கிறது. அந்தந்த இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகளை, ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்களை, டேட்டாக்களை சேகரித்து தான் இந்த அரை மணி நேரம் நாங்கள் பேசுகிறோம். இதில் ஏராளமான நபர்கள் வளவளவென்று நீங்கள் பேசுகிறீர்களே, இவ்வளோ லென்த்தான வீடியோலாம் தேவையில்லை என்றெல்லாம் கூறுகிறீர்கள். ஆனால் எங்களால் அதை முடியாது. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்களை சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எங்களால் எடுத்து காட்ட முடியாது. புரிஞ்சு கொள்ளுங்கள். இது போன்ற விஷயங்கள் நேரம் எடுக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம், தொண்டைக்கிளியே பேசி கொண்டிருக்கிறோம். இதை பரப்பக்கூடிய பொறுப்பை உங்களிடம் நான் கொடுக்கிறேன். ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் போடுங்கள், லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவ்வளவுதான். இதை தாண்டி முடிஞ்ச நபர்கள் QR கோடு இருக்கு, நீங்க உதவலாம். கட்டாயம் கிடையாது. எங்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.